நம்ம யூனிட் 15ல டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா நர்வ் இம்பல்ஸ் எப்படி ஒரு நியூரான்லேருந்து அடுத்த நியூரானுக்கு போகிறது அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இன்ஃபார்மேஷன் ஃப்ரம் என்வாயர்மெண்ட், அதாவது அதை ஸ்டிமுலைன்னு சொல்லலாம். இந்த இன்ஃபார்மேஷன் இஸ் டிடெக்டட் பை ரிசெப்டர்ஸ் ஆன் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங், ஸ்கின் இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ். இதில் ரிசெப்டார்ஸ் இருக்கும். அது ஸ்டிமுலையை டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணிட்டு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்கின்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இது ரஃப் டயக்ராம். இப்போ ஸ்கின்னை ப்ரிக் பண்ணுறோம் ஒரு ஊசியால், ஒரு பின்னாலனா என்ன ஆகும், அந்த ஸ்டிமுலஸ் இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சென்சரி ரிசெப்டார்ஸ், ஸ்கின்னில் இருக்கிற சென்சரி ரிசெப்டார்ஸ். இது இந்த சென்சரி ரிசெப்டார்ஸ் அந்த ஸ்டிமுலஸை டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபஸ்ட்டு டென்ட்ரைட்டுக்கு போகும், டென்ட்ரைட். அதுக்கப்புறமா செல் பாடி ஆர் சைட்டானுக்கு போகும். செல் பாடியிலேருந்து ஆக்ஸானுக்கு போகும். ஆக்ஸானுக்கு போயிட்டு அதுக்கு ஆக்ஸானோட எண்டு, அதாவது ஆக்ஸான் டெர்மினல் இந்த இடத்துக்கு போய் சேரும். இதுக்கப்புறமா என்ன ஆகும், இப்போ அந்த இம்பல்ஸ் இந்த எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நமக்கு தெரியும் இந்த எண்டு, இந்த இந்த எண்டில் இன்னொரு நியூரான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கர்சரை பாருங்கள், இந்த ரெண்டு நியூரானும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அதை தான் சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொன்னேன், இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் சினாப்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஜங்ஷனில் ரெண்டு நியூரானும் ஒட்டாது, அங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் இப்போ இந்த ஏரோ பாருங்கள், இந்த ஏரோன்னா நர்வ் இம்பல்ஸ் இங்கே வருது. இப்போ இங்கே வந்துடுது நர்வ் இம்பல்ஸ். இப்போ அடுத்த நியூரானுக்கு போகணும். அப்போ எப்படி போகும், இங்கே தான் ஒன்றுமே இல்லையே கனெக்ஷன். ஸோ அந்த டைமில் தான் என்ன ரிலீஸ் ஆகுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. இந்த கெமிக்கல் இந்த சர்க்கிள்ஸ்குள்ளே டாட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது ரிலீஸ் ஆகுது. அதுதான் இந்த கேப்பை ஃபில் பண்ணும், ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு நியூரானுக்கும் செகண்ட் நியூரானுக்கும் நடுவில். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் சிக்னல் ஆர் டைரக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்னா டென்ட்ரைட், ஆக்ஸான், டென்ட்ரைட், சைட்டான், அதுக்கப்புறமா ஆக்ஸான் அண்ட் ஆக்ஸான் டெர்மினல். டெர்மினலில் வந்தோன்னு என்னாச்சு, இங்கே கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வழியாக நர்வ் இம்பல்ஸ் போய் ஆகணும். அதுக்காக நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ரிலீஸ்ட். இப்போ இது ஒரு ஃப்ளோ சார்ட் மூலியமாக பார்ப்போம். ஸோ ஸ்டிமுலை என்ன, பின்னால் ப்ரிக் ஆகுது. அது சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கிற ரிசெப்டார்ஸ் டிடெக்ட் பண்ணிடுறது. டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு நர்வ் இம்பல்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ நியூரான் ஃபஸ்ட்டு நியூரானுக்கு அது போகிறது. எப்படி போகும், டென்ட்ரைட்டுக்கு போயிட்டு சைட்டானுக்கு போயிட்டு அப்புறம் ஆக்ஸான் எண்டுக்கு போகும். அந்த ஆக்ஸான் எண்டில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகிற இடத்துல தான் அடுத்த நியூரானோட டென்ட்ரைட் இருக்குது. அப்போ அந்த அடுத்த நியூரானில் டென்ட்ரைட்லேருந்து திருப்பியும் C ஃபார் சைட்டான் அண்ட் A ஃபார் ஆக்ஸானுக்கு போகும். அப்படியே போகி அது எங்கே போய் சேரும், சென்ட்ரல் CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு போய் சேரும், அதாவது பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டு. இப்போ பிரெயின் இப்போ இந்த ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா, இம்பல்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ், அந்த இன்ஃபார்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூரான் மூலியமாக, இப்போ பிரெயினில் ஆர் ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஒரு நியூரான் மூலியமாக அது ஒரு எஃபெக்டர் ஆர்கனுக்கோ ஆர் கிளாண்டுக்கோ போய் சேர்க்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆர்கன் என்ன பண்ணும், அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இங்கே பிரெயின்லேருந்து ஆர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து என்ன இன்ஃபார்மேஷன் வந்திருக்கோ அது மூலமாக அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ இங்கே ப்ரிக்காக இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும், விட்ரால். எந்த பாடி பார்ட்டில் எந்த பார்ட்டை ப்ரிக் பண்ணுறோமோ அந்த பார்ட் விட்ரா பண்ணிக்கும். ஸோ இதுதான் எப்படி இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அக்கர்ஸ். இப்போ நம்ம இங்கே 3 விஷயத்தை ரீகால் பண்ணலாம். ஒன்று, இங்கே நியூரான் இருக்கு இல்லையா, சென்ஸ் ஆர்கன்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு இம்பல்ஸ் எடுத்துகிட்டு போகிற நியூரான், அதை என்ன சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எஃபெக்டர் ஆர்கனுக்கு இம்பல்ஸ் எடுத்துகிட்டு போகிற நியூரானை என்ன சொல்லுவோம். இப்போ இந்த நியூரானையும் கனெக்ட் பண்ணுற நியூரானை என்ன சொல்லுவோம். இதை கொஞ்சம் குயிக்காக ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ ரீகால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது சென்ஸ் ஆர்கன். இப்போ இங்கே ஸ்கின் இருக்குது இல்லையா, பின்னால் ப்ரிக் பண்ணுறோம். சென்ஸ் ஆர்கன்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இங்கே ஸ்பைன், கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு காமிச்சிருக்கேன். ஸோ சென்ஸ் ஆர்கன்லேருந்து
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு இன்ஃபார்மேஷன், அதாவது இம்பல்ஸ் எடுத்துகிட்டு போகிற நியூரானை சென்சரி நியூரான்னு சொல்கிறோம். அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எஃபெக்டர் ஆர்கன் மசில், இங்கே மசிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லையா இம்பல்ஸ், அதை வந்து மோட்டார் நியூரான்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்சரி நியூரானையும் மோட்டார் நியூரானையும் கனெக்ட் பண்ணுறீங்க, ப்ளூ கலரில் ஒரு நியூரான் இருக்குது, அதை வந்து அசோசியேஷன் நியூரான் ஆர் ரிலே நியூரான் ஆர் இன்டர் நியூரான்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த இம்பல்ஸ் வந்து எஃபெக்டாருக்கு போய் சேரும்போது என்ன ஆகுது, ஹேண்ட் இஸ், இப்போ ஹேண்டில் ப்ரிக் பண்ணுறோன்னா ஹேண்ட் இஸ் வித்ட்ரான். இப்போ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இது ஒரு லாங் ஆன்சர் கொஷின்லேயும் இருக்குது. அதை தவிர இதில் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன்னா என்னன்னு கேட்கலாம், அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோன்னா 1 and 2 இது வந்து ஒரு ஃபஸ்ட் நியூரானோட எண்டு அண்ட் இது வந்து செகண்ட் நியூரானோட பிகினிங். ஸோ இப்போ என்ன ஆகுது சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன்னா, ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், இந்த ரெட் கலர் ஏரோ தான் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் ஆக்சானல் எண்ட், இந்த நியூரானோட எண்டு, இதுதான் ஆக்சன், எண்ட் ஆகுது இந்த பல்ப் swelling. So from axonal end of first neuron to dendrite of second neuron, இது second neuron ஓட இதுதான் dendrite, through synapse. எது மூலமா போகிறது information or nerve impulse? through synapse. இதைத்தான் synaptic transmission, அதாவது synapse மூலமா நடக்கிற transmission தான் synaptic transmission. இன்னும் important point என்னன்னா, each neuron can transmit 1000 nerve impulse per second. இது 1 mark question. அதே மாதிரி each neuron makes 10,000 synapses with other neurons. 10,000 synapse வரைக்கும் ஒரு நியூரான் ஃபார்ம் பண்ணலாம் with other neurons. அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் டாபிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ தானே நம்ம பார்த்தோம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் என்ன, கெமிக்கல்ஸ். அது என்ன பண்ணும், இட் அலவுஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் எங்கேருந்து எங்கே, ஆக்சன் டெர்மினல் ஆஃப் ஒன் நியூரான் டு டென்ட்ரான் ஆஃப் அதர் நியூரான் ஆர் எஃபெக்டர் ஆர்கன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் இல்லையா, அதில் எஃபெக்டர் ஆர்கன் என்ன, மசில். ஸோ இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட. இப்போ நோட்ஸ் எழுத சொன்னாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம். இப்போ ஒன் மார்க் கொஷின் என்னென்னா, கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்படின்னா என்ன எழுதணும், அசிடைல் கொலைன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் மெனிஞ்சஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ human beings nervous system is well developed and it is complex. இப்போ கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் பார்த்தோன்னா லோவர் ஆர்கனிசம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். நீங்கள் லீச் அண்ட் ரேபிட் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ஹியூமன் பீயிங்ஸோட நர்வஸ் சிஸ்டம் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் தி அபிலிட்டி டு திங்க் அண்ட் டேக் ஆக்ஷன் மேக்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இப்போ ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க, CNS, PNS, ANS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், peripheral nervous system and autonomic nervous system. இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, இட் ப்ராசஸஸ் இன்ஃபார்மேஷன் அண்ட் கண்ட்ரோல். அண்ட் செகண்ட் ஒன் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் என்னெல்லாம் இருக்கும், இந்த பிரெயின்லேருந்து உருவாகிற நர்வ்ஸ், அதுதான் கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். அதுவும் ஸ்பைனல் கார்ட்லேருந்து உருவாகிற நர்வ்ஸ், ஸ்பைனல் நர்வ்ஸ், இது ரெண்டும் தான் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமோட கம்போனன்ட். அப்போ இந்த நர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கனெக்ட் ஆல் பாடி பார்ட்ஸ். அப்புறமா தேர்ட் ஒன் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இதில் 2 விதமான நர்வ்ஸ், சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இது என்ன பண்ணுன்னா, இட் ரெகுலேட்ஸ் இன்வாலண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா என்ன, இன்வாலண்ட்ரினா என்ன, நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஆக்டிவிட்டீஸை இது ரெகுலேட் பண்ணும். ஸோ இது நம்ம அடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்ததாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்தோம், பிரெயின் இருக்கும், ஸ்பைனல் கார்டு இருக்கும். இதோட லொக்கேஷன் எங்கே, இது எங்கே இருக்கும், பிரெயின் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ஸ்கல். ஸ்பைனல் கார்டு இஸ் லொக்கேட்டட் இன்சைட் தி வெர்டிப்ரல் காலம். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஏன் சொல்கிறோம்னா, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கோட சென்டரில் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா, அந்த லைன் மேலே என்னெல்லாம் ஆர்கன்ஸ் வருது, இங்கே பிரெயின் இருக்கும், இங்கே ஸ்பைனல் கார்டு இருக்கும். அதனால தான் இதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மைலினேட்டட் ஷீத். அது இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஒயிட் மேட்டர், ஏன்னா மைலின் இஸ் ஒயிட் கலர்ட். அது இல்லைன்னா இட் இஸ் கால்ட் கிரே மேட்டர்.
And one more important thing, brain is the controlling center. Brain is the controlling center of all body activities. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா மெனிஞ்சஸ்னால் என்ன? இப்போ இதுதான் இந்த பிக்சரில் பார்த்தோம்னா பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை ஸ்கல் போன். இந்த பிரெயினுக்கும் ஸ்கல் போனுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ் இதை என்லார்ஜ் பண்ணி இங்கே பிக்சர் பார்க்கலாம் நம்ம. இதில் 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, 1, 2 and 3. டியூரா மேட்டர், எராக்னாய்ட் மேட்டர், பயா மேட்டர். இதை தான் மெனிஞ்சஸ்னு சொல்கிறோம். இதை பிரெயினை சுற்றி இருக்கிறதுனால இங்கே கிரேனியல் மெனிஞ்சஸ்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுதான் ஸ்பைனல் கார்டு, வெர்டிப்ரல் காலம்குள்ளே இருக்குது. ஸோ இதே மெம்பரெயின்ஸ் தான் இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதை தான் இங்கே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கு. இங்கே க்ரீனில் 1, 2, 3ன்னு நான் எழுதியிருக்கேன். இதுதான் ஸ்பைனல் மெனிஞ்சஸ், அதாவது ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணுற 3 மெம்பரெயின். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? DAP, டியூரா மேட்டர், எராக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயா மேட்டர். இப்போ இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த எராக்னாய்ட் மேட்டர் எராக்னாய்ட்னாலே ஸ்பைடர். ஸோ அது ஸ்பைடர் வெப் மாதிரி இங்கே கோடு இருக்கா, இந்த மாதிரி இருக்கும் அந்த மெம்பரெயின். அண்ட் அங்கே செரெப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும், ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ பிரெயினை சுற்றி இருக்கும் அந்த ஃப்ளூயிட். அது அப்படியே ஸ்பைனல் கார்டையும் சுற்றி அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால தான் இதை செரெப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். அதாவது செரெப்ரம் சுற்றியும் இருக்கும், பிரெயினை சுற்றியும் இருக்கும், ஸ்பைனல் கார்டை சுற்றியும் இருக்கும். இப்போ நம்ம இதோட நோட்ஸை பார்க்கலாம். ஸோ கவரிங் ஆஃப் பிரெயின்னா என்ன? மெனிஞ்சஸ். ஸோ மெனிஞ்சஸ் எவ்வளோ இருக்குது? 3 மெம்பரெயின்ஸ். இட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? DAP. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் என்ன? டியூரா மேட்டர். இப்போ இதை 2ஆக பிரித்தோம்னா, டியூரானா டஃப். உங்களுக்கு தெரியும், டியூரபிள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டியூரபிள் ஃபர்னிச்சர் அப்படின்னா டஃப்பான ஃபர்னிச்சர். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் இது ஸ்கெலட்டன், அதாவது ஸ்கல்லோட ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப டஃப். டியூரானா டஃப், மேட்டர்னா மெம்பரெயின், டஃப் மெம்பரெயின். அவுட்டர் மோஸ்ட் இட் இஸ் திக் அண்ட் ஃபைபரஸ். அதுக்கு அடுத்தது நடுவில் என்ன இருக்கும்? எராக்கனாய்ட் மெம்பரெயின். எராக்கனாய்ட்னா ஸ்பைடர். இது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டயக்ராமில், ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும், வெப் லைக் இருக்கும். இது மிடில் இருக்கும், தின் அண்ட் வாஸ்குலர். வாஸ்குலர்னா என்ன? சப்ளைடு வித் பிளட் வெசல்ஸ் அண்ட் இட் ஆக்ட்ஸ் லைக் அ குஷன். அதுக்கப்புறமா இன்னொரு மோஸ்ட் பயா மேட்டர், சாஃப்ட். பயானா சாஃப்ட். இது இன்னர் மோஸ்ட் தின், ரொம்ப டெலிகேட்டான மெம்பரெயின் அண்ட் இட் இஸ் வாஸ்குலர். அப்படின்னா என்ன? பிளட் வெசல்ஸால் சப்ளைடாக இருக்கும். இப்போ இந்த 3 மெம்பரெயின்ஸ், அதாவது இந்த மெனிஞ்சஸோட ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஜரி. இப்போ இந்த மெனிஞ்சைட்டிஸ்னால் என்ன? இந்த மெம்பரெயின்ஸ் இந்த 3 மெம்பரெயின்ஸ் மெனிஞ்சஸ் இருக்கு இல்லையா, இது இன்ஃப்ளமேட், இது வீங்கி எடுத்துன்னா அப்போ ஒரு பர்சனுக்கு மெனிஞ்சைட்டிஸுங்கிற ப்ராப்ளம். அது ஒரு டிஸார்டர் மாதிரி. ஸோ அதுக்குண்டான ரீசன் என்ன? ஏன் இந்த மெம்பரெயின் வீங்கும்? டியூ டு இன்ஃபெக்ஷன் எதனால் ஆகலாம்? பாக்டீரியாவில் ஆகலாம், இல்லை வைரஸ் ஆகலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் இந்த பாக்டீரியா ஆர் வைரஸ் என்டர் ஆகிடும். ஸோ அந்த மெனிஞ்சஸ் வீங்கிடும். அதை மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஃப்ளூயிட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணினா தெரியும் எந்த விதமான இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ நம்ம மெனிஞ்சஸை பற்றி டீட்டெயிலாக படித்து முடிச்சிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பிரெயின், இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். So human brain comprises of 3 parts: forebrain, midbrain and hindbrain. So in the diagram la paathona, first one, this is forebrain, cerebrum, and comprises of thalamus and hypothalamus. Midbrain in the region, and hindbrain gardu pons, cerebellum and medulla. It comprises of these 3 parts. So forebrain-na enna frontla irukkiradhu, hindbrain-na enna pin pagudiyila irukkiradhu, and midbrain-na enna rendukum middle-la irukkiradhu. இப்போ நம்ம forebrain-ஐ பற்றி பார்ப்போம். So forebrain is made up of 2 parts, cerebrum. So இதுதான் cerebrum, this portion is cerebrum. And second one, diencephalon, cerebrum and diencephalon. இந்த diencephalon-ல dorsal part is called as thalamus and ventral portion is called as hypothalamus. இங்கே பார்த்தோம்னா diencephalon-ல 2 parts, thalamus, this is thalamus, and அதுக்கு கீழே ஹைப்போனா கீழே, தாலமஸ்க்கு கீழே ஹைப்போதாலமஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செரெப்ரம் பற்றி பார்ப்போம். ஸோ செரெப்ரம் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பிரெயின், ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த பிரெயின். இங்கே பார்க்கலாம் நம்ம இதோ largest portion, 2/3 of the brain, and it is longitudinally divided into 2 halves. Longitudinally na lengthwise. So inge 2 halves la divided ah irukku enna right and left cerebral hemisphere. Hemi na half, sphere. So inge paathona right and left cerebral, ch na cerebral hemisphere. So அந்த இங்கே உங்களுக்கு நான் இங்கே டாட்டாக போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு கோடு மாதிரி தெரியறது, இதை தான் மீடியன் கிளெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ டீப் கிளெஃப்ட்
மீடியன் கிளெஃப்ட். இந்த கிளெஃப்டால தான் இதில் ரைட் செரெப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் செரெப்ரல் ஹெமிஸ்பியருங்கிற 2 பார்ட்ஸில் டிவைடடாக இருக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட் கார்பஸ் கேலோசம். ஸோ இப்போ நம்ம இதுதான் பிரெயின். இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோம் ரெண்டா. இப்போ க்ரீம் பிஸ்கெட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். க்ரீம் பிஸ்கெட்டில் என்ன, பிஸ்கெட் மட்டும் நமக்கு தெரியும், உள்ளே இருக்கிற க்ரீம் வந்து நமக்கு சைட்லேருந்து பார்த்தா, ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து பார்த்தா தெரியாது, இடுக்குலேருந்து பார்த்தா வேணால் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த செரெப்ரம் வந்து பிஸ்கெட் மாதிரி. உள்ளே இருக்கிற இந்த கார்பஸ் கேலோசம், தாலமஸ், ஹைப்போதாலமஸ் இதெல்லாம் உள்ளே இருக்குது, க்ரீம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோன்னா இதுதான் ரைட் ஹெமிஸ்பியர் அண்ட் இதுதான் லெஃப்ட் ஹெமிஸ்பியர். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த போர்ஷனை தான் இங்கே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கு. இது என்ன, திக் பேண்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இந்த 2 பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுற திக் பேண்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இட் இஸ் கால்ட் கார்பஸ் கேலோசம். இப்போ இதே பார்ட்டை இங்கே காமிச்சிருக்கேன். இல்லைன்னா அவுட்டர் வந்து கிரே மேட்டர், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மைலின் இருந்ததுன்னா ஒயிட்டாக இருக்கும், ஒயிட் மேட்டர். ஸோ இன்னர் ஒயிட் மேட்டர் அண்ட் அவுட்டர் கிரே மேட்டர். அப்போ கிரே மேட்டரில் என்ன இருக்காது, மைலின் இருக்காது. இதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, செரெப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் செரெப்ரல் மெடியூலா. இப்போ கார்டெக்ஸ் நம்ம பிளான்ட் அனாட்டமியில் படித்தோம் இல்லையா, கிரவுண்ட் டிஷ்யூவில். ஸோ கார்டெக்ஸ் எங்கே வரைஞ்சோம், வெளி பக்கம் தான் வரைஞ்சோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில் இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ளே இருக்கிறது மெடியூலா. இப்போ இந்த பிக்சரை பார்த்தோன்னா இங்கே என்ன, இதுதான் கார்டெக்ஸ், வெளி பக்கம். ஸோ என்ன, இதில் நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்குது, இட் இஸ் ஃபோல்டட். ஸோ ஃபோல்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும், இட் இன்க்ரீசஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ என்ன இருக்குது, இதில் மேடும் இருக்குது பள்ளமும் இருக்குது. இங்கே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன், மேடும் இருக்குது பள்ளமும் இருக்குது. ஸோ எலிவேஷனை தான் நம்ம கைரைன்னு சொல்கிறோம், ஆர் ஜைரைன்னு சொல்லலாம். ஸோ ஜைரை ப்ளூரல், நிறைய எலிவேஷன் மேடுகள். அண்ட் டிப்ரெஷனுங்கிறது பள்ளம், சல்கைன்னு சொல்கிறோம் ப்ளூரல். ஸோ சிங்குலர் என்ன, ஜைரஸ் சல்கஸ். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பள்ளம்னா 2 யூ இருக்காதுல, பள்ளம் மாதிரி இருக்குது யூ. ஸோ பள்ளம், டிப்ரெஷன் வந்து சல்கஸ் அண்ட் எலிவேஷன் மேடு வந்து ஜைரஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பிரெயினை வந்து 2, அதாவது செரெப்ரமை வந்து 2 ஹெமிஸ்பியராக டிவைட் பண்ணியிருக்கோம், செரெப்ரல் ஹெமிஸ்பியர் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ இப்போ இந்த பர்சனை பார்த்தோன்னா இந்த பர்சனோட ரைட் செரெப்ரம் தான் நமக்கு தெரியுது. இதே மாதிரி அந்த பக்கம் என்ன இருக்கும், லெஃப்ட் செரெப்ரம் இருக்கும். அதனால தான் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஈச் செரெப்ரல் ஹெமிஸ்பியர், இந்த செரெப்ரல் ஹெமிஸ்பியர் ரைட் செரெப்ரல் ஹெமிஸ்பியர், அந்த பக்கம் என்ன இருக்கும், லெஃப்ட் இருக்கும். ஸோ ஈச் ஒன் இஸ் டிவிசிபிள் இன்டு 4 லோப்ஸ். ஒரு பகுதியும், அதாவது ரைட்டையும் லெஃப்டையும் நம்ம 4 லோப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பேர் என்ன, ஃப்ரண்டல் லோப், அதாவது நெத்தி பகுதியில் இருக்குது. மேலே உச்சந்தலையில் இருக்கிறது பெரைட்டல் லோப், பின் பக்கம் இருக்கிறது ஆசிபிட்டல் லோப், அண்ட் இயர் கிட்ட, காது கிட்ட இருக்கிறது வந்து டெம்போரல் லோப். இப்போ ஏன் இதை பிரிச்சிருக்கோம்னா, இதுக்கு எல்லா லோப்ஸ்க்கும் தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால தான் இதை 4 லோப்ஸாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆசிபிட்டல் லோப் இஸ் ரிலேட்டட் வித் விஷன். இந்த டெம்போரல் லோப் காது கிட்ட இருக்கும்னால இட் இஸ் ரிலேட்டட் வித் ஹியரிங். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிடுதுன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கும். ஸோ டேமேஜ் இன் ஸ்பெசிஃபிக் லோப் அஃபெக்ட்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரெப்ரமோட ஃபங்க்ஷன் என்ன, திங்கிங், அப்புறமா கான்ஷியஸ்னஸ் அண்ட் இமேஜினேஷன், வில் பவர், இன்டெலிஜென்ஸ், மெமரி அண்ட் ரீசனிங். இப்போ நம்ம செரெப்ரம் பார்த்துட்டோம். அடுத்தது டயன்செஃப்லானில் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், தாலமஸ் இருக்கும், ஹைப்போதாலமஸ் இருக்கும். ஸோ இது வந்து செரெப்ரம் உள்ள என்ன இருக்குது, தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ், அதாவது டயன்செஃப்லான்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டை என்லார்ஜ் பண்ணி இங்கே காமிச்சிருக்கு. ஸோ இந்த பார்ட் தாலமஸ். ஹைப்போனா எப்போவுமே என்ன, ஹைப்பர் டென்ஷன் படித்தோம் நம்ம, ஹைப்போ டென்ஷன், ஹைப்போனா டவுன். ஸோ தாலமஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போதாலமஸ். ஸோ இப்போ தாலமஸ் எங்கே லொக்கேட்டடாக இருக்கும், செரெப்ரல் மெடுலாவில். நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஹெமிஸ்பியரில் வெளி பக்கம் இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ளே இருக்கிறது மெடுலா. ஸோ தாலமஸ் எங்கே இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட், செரெப்ரல் மெடுலாவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இட் இஸ் தி மேஜர் கண்டக்டிங் சென்டர். ஸோ என்ன கண்டக்ட் பண்ணும், அது சென்சரி அண்ட் மோட்டர் சிக்னலிங், அண்ட் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரிலே சென்டர். வெரி இம்பார்ட்டன்ட், ரிலே சென்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஒரு எல்ஏ இருக்குது, இங்கே ஒரு எல்ஏ இருக்குது, அண்ட் இங்கே ஒரு எல்ஏ இருக்குது. ஸோ எல்ஏ. ஸோ தாலமஸ் இஸ் லொக்கேட்டட் இன் செரெப்ரல் மெடுலா அண்ட் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிலே சென்டர். அது என்னத்தை ரிலே பண்ணும், சென்சரி அண்ட் மோட்டர் சிக்னலை ரிலே பண்ணும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்லேருந்து ஒரு இம்பல்ஸ் வருது. ஸ்கின் வந்து ஏதாவது ஹாட் ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஊசியால் ப்ரிக் பண்ணினாலோ இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இப்படி போகிறது. இதுதான் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு அப்புறம் பிரெயினில் இருக்கிற மெடுலாலேருந்து இப்போ அது செரப்ரம்க்கு என்டர் ஆகிடுது. செரப்ரம்க்கு போகணும். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் லோப்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ தானே பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் தான் தாலமஸ். இந்த இம்பல்ஸ் வந்து இந்த தாலமஸை தாண்டி தான் போகணும். இப்போ இந்த தாலமஸை தாண்டி தான் அது போய் ஆகணும். எந்த இம்பல்ஸாக இருந்தாலும் இந்த தாலமஸ் தான் டிசைட் பண்ணும் இந்த இம்பல்ஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் எந்த லோபில் நடக்குங்கிறது. ஸோ இது வந்து அதை அந்த லோபுக்கு அனுப்பும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ இம்பல்ஸ் வருது இல்லையா, இப்போ இந்த தாலமஸ் டிடெக்ட் பண்ணுறது இந்த லோபு தான் இதோட ஃபங்க்ஷன் ரிலேட்டட். இப்போ இந்த லோபுக்கு அது அனுப்பும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எந்த இம்பல்ஸ் பாடியிலேருந்து போகிறதா இருந்தாலும் தாலமஸை தாண்டி தான் போகி ஆகணும். அண்ட் தாலமஸ் தான் டிசைட் பண்ணும் அது எந்த லோபுக்கு போகணுங்கிறது. ஸோ அதனால தான் இது ரிலே சென்டர்னு சொல்கிறோம். ஃபார் அன் அனாலஜி நம்ம என்ன பார்க்கலாம், இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே ரிசப்ஷனில் யாரோ இருக்காங்க, ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட போய் நமக்கு யாரை பார்க்கணும், எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம அவங்கள தாண்டி தான் நமக்கு நம்மளோட நீடை பொறுத்து பெடியாட்ரிஷனோ இஎன்டியோ டென்டிஸ்ட்டோ எங்கேயோ போகணும், எந்த டாக்டரோ பார்க்கணும் நம்ம. ஸோ அவங்கள தாண்டி தான் நம்ம போக முடியும். ஸோ அதே மாதிரி தான் அவங்க தான் நம்மளை கைடு பண்ணி கரெக்டான இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தாலமஸ் இந்த இம்பல்ஸஸை ரிலே பண்ணும். இப்போ ஹைப்போதாலமஸ் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி என்ன பார்த்தோம் நம்ம, இட் இஸ் சிச்சுவேட்டட் அட் தி பேஸ் ஆஃப் தாலமஸ் அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். இன்வாலண்ட்ரினா என்ன, விச் இஸ் நாட் அண்டர் அவர் வில், நம்மளோட நம்மளோட வில் பவரோட அண்டர் இல்லாத ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி நம்ம எழுதலாங்கிறது இங்கே பார்ப்போம். இப்போ ஹைப்போதாலமஸ் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அல்ஃபபெட் அண்ட் தென் லீவ் 3 அல்ஃபபெட்ஸ், அப்புறமா ஒரு அல்ஃபபெட், அகெயின் லீவ் 3 அல்ஃபபெட், அகெயின் 1 அல்ஃபபெட், அப்புறமா லாஸ்ட்டாக எஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன, ஹங்கர், H ஃபார் ஹங்கர். அப்புறமா இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இது ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இங்கே பாட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். பாட்டில் என்ன ஸ்டோர் பண்ணுவோம், வாட்டர். ஸோ வாட்டர் பேலன்ஸ். வாட்டர் எப்போ குடிப்போம் நம்ம, தர்ஸ்டியாக இருந்தால் தர்ஸ்ட். அப்புறமா இது A ஃபார் ஆங்கர் அண்ட் தென் S ஃபார் 3 டைம்ஸ், ஸ்லீப், ஸ்வெட்டிங், செக்ஷுவல் டிசைர். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்து டோன்ட் கெட் ஃபியர் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் வில் இன்க்ரீஸ். ஸோ பாக்கி 2 ஃபங்க்ஷன் என்ன, ஃபியர் அண்ட் blood pressure. Very important function of hypothalamus, there is 1 mark question, thermoregulatory center of the body. thermo na enna, temperature, regulate na enna, control. அப்போ அது என்ன பண்ணும், டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோம்னா தாலமஸ், this is hypothalamus. இங்கே பாருங்கள், it is connected to the pituitary gland. ஸோ அதனால் என்ன பாயிண்ட், கண்ட்ரோல் செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஆன்டீரியர் பிச்சுட்டரி கிளாண்ட். ஆன்டீரியர் போஸ்டீரியர் 2 பார்ட் இருக்கும் பிச்சுட்டரி கிளாண்டில். இங்கே பார்த்தோன்னா ஹைப்போதாலமஸ் இஸ் கனெக்டட் டு பிச்சுட்டரி கிளாண்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் செக்ரீஷனை, இந்த கிளாண்டோட செக்ரீஷன், ஹார்மோன் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ லிங்க், ஹைப்போதாலமஸ் இஸ் அ லிங்க் பிட்வீன் எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். அதாவது இது ஹைப்போதாலமஸ், இது நர்வஸ் சிஸ்டம், இது எண்டோக்ரைன் சிஸ்டம், எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுறது, லிங்க் பண்ணுறது. இது ஹைப்போதாலமஸ். மிட் பிரெயினை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மிட் பிரெயின் ஓட லொக்கேஷன் ஃபஸ்ட் பார்க்கலாம். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் தாலமஸ் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஸோ தாலமஸ் இந்த ரீஜன் அண்ட் ஹைண்ட் பிரெயின்ங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த ஃபுல் ரீஜன். ஸோ மிட் பிரெயின் வந்து இது 2க்கும் நடுவில் இங்கே இருக்குது. இப்போ dorsal portion of the midbrain, dorsal portion, the dorsal view, dorsal portion of the midbrain contains 4 rounded bodies, 4 rounded shape bodies, structures are there. adha நம்ம corpora quadrigemina ன்னு சொல்றோம். quadrina 4. அண்ட் இங்கே நம்ம திருப்பியும் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா தாலமஸ்க்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவில் தான் இந்த போர்ஷன் இருக்குது, மிட் பிரெயின் இருக்குது. ஸோ அப்போ மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, இட் கண்ட்ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஸஸ். ரிஃப்ளெக்ஸஸ்னால் இப்போதைக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ், அதுதான் ரிஃப்ளெக்ஸஸ்னு சொல்லுவோம். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஸஸ் ரிலேட்டட் டு விஷுவல் அண்ட் ஆடிட்டரி அண்ட் விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸை கண்ட்ரோல் பண்ணும். விஷுவல்னால் என்ன, விஷன் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டரினா ஹியரிங் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த 2 விதமான ரிஃப்ளெக்ஸஸையும் எது கண்ட்ரோல் பண்ணும், மிட் பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அடுத்தது ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் 3 parts are there. First one cerebellum, second one pons and third one medulla oblongata. ஸோ இங்கே இருக்குது cerebellum, இது pons and இது வந்து medulla oblongata.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம cerebellum பார்க்கலாம். cerebellum is second largest part of the brain. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், cerebrum. இது வந்து cerebellum. And it contains of 2 large sized hemispheres. இப்போ இதுதான் cerebellum. இது இங்கே enlarge பண்ணியிருக்கு. ஸோ இதில் 2 hemisphere இருக்குது, 1 and 2, half sphere. And it is connected by middle vermis. நடுவில் vermisனு ஒரு பார்ட் இருக்குது. vermisனா worm shaped, அதனால இது vermisங்கிறோம். இது வந்து vermis. And இந்த cerebellumோட function என்ன, it coordinates voluntary movements which are under our will. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸை வந்து இது கோஆர்டினேட் பண்ணும். இப்போ நம்ம கை அசைக்கணும், நம்ம ஏதாவது பொருள் எடுக்கணும், கை அசைக்கணும், கால் அசைக்கணும்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மூமெண்ட்ஸ், அதெல்லாம் இந்த cerebellum கோஆர்டினேட் பண்ணும். அண்ட் பாடியோட பேலன்ஸ், இட் மெயின்டைன்ஸ் பாடிஸ் பேலன்ஸ். நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம கேட்னு சொல்லுவோம், GAIT. நம்ம கேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து cerebellum. இப்போ ஏதாவது ட்ரக் அடிக்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், ட்ரக் அடிக்ஷன்னால அவங்க cerebellum எஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும், அவங்களோட கேட் வந்து அவங்களோட நட பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ cerebellumோட 2 ஃபங்க்ஷன், கோஆர்டினேட்ஸ் வாலண்டரி மூமெண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் பாடி பேலன்ஸ். அடுத்ததா பான்ஸ். ஸோ பான்ஸ் எங்கே லொக்கேட்டட், இங்கே பாருங்கள், இதுதான் பான்ஸ் இந்த பிக்சரில். அண்ட் இங்கே வந்து இதுதான் பான்ஸ், இந்த ரெட் கலர் டாட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட்? இது ஒரு லாட்டின் வேர்ட். அதோட மீனிங் என்ன, பிரிட்ஜ்னு மீனிங். ஸோ பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், இட் இஸ் பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் கனெக்டிங் லோப்ஸ் ஆஃப் cerebellum. இதுதான் லோப், cerebellumோட லோப்ஸ். இதை கனெக்ட் பண்ணுற இந்த ரெட் கலர் போர்ஷன் பிரிட்ஜ், இதுதான் பான்ஸ். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் என்ன, இட் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள். நம்ம தூங்குகிறோம், முழிச்சுட்டு இருக்கோம், இது ஒரு சைக்கிள். அண்ட் தட் இஸ் கண்ட்ரோல்டு பை பான்ஸ். அண்ட் ரெஸ்பிரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் பான்ஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் ரிலேஸ் சிக்னல்ஸ் பிட்வீன். இது வந்து சிக்னல்ஸ் ரிலே பண்ணும். இதோட லொக்கேஷன் பார்க்கலாமா, இங்கே இருக்குது. ஸோ இங்கே 1 இட் இஸ் கனெக்டட் டு cerebellum, 2 இட் இஸ் கனெக்டட் டு மெடுலா, அப்புறம் இங்கே மிட் பிரெயினுக்கும் கனெக்டடாக இருக்குது. அண்ட் cerebrum 4th one cerebrumக்கும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், இந்த பான்ஸ் இது இந்த பார்ட்ஸுக்கெல்லாம் cerebellum, ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின், cerebrum இதுக்கெல்லாம் சிக்னல்ஸ், இம்பல்சஸை ரிலே பண்ணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது மெடுலா ஒப்லாங்கேட்டா. இந்த ரெட் கலர் டாட் வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் மெடுலா ஒப்லாங்கேட்டா. இது வந்து போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், கடைசி பார்ட், பிரெயினோட கடைசி பார்ட், போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட். இட் கனெக்ட் ஸ்பைனல் கார்ட் அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். இந்த மெடுலாக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுறது, இது ஸ்பைனல் கார்டையும் இந்த பிரெயினோட மற்ற பார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் சென்டர்ஸ்னால் வேரியஸ் ரீஜன்ஸ், அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரீஜன்ஸை தான் இங்கே சென்டர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெடுலா ஒப்லாங்கேட்டாவில் இந்த சென்டர்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டண்ட். என்னெல்லாம் சென்டர்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம். கார்டியாக் சென்டர், கார்டியாக்னாலே என்ன, ஹார்ட். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட் பீட். அந்த சென்டர், கார்டியாக் சென்டர், ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சென்டர். ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர் என்ன கண்ட்ரோல் பண்ணும், கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன். அப்புறமா வாசோமோட்டர் சென்டர், அது என்ன கண்ட்ரோல் பண்ணும், கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல் வந்து சுருங்கும் இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ மெடுலா ஒப்லாங்கேட்டா ரெகுலேட்ஸ் வாமிட்டிங் அண்ட் சலைவேஷன். வாமிட்டிங்கையும் அண்ட் சலைவேஷன் என்ன, செக்ரீஷன் ஆஃப் சலைவா, அதையும் இது ரெகுலேட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.